வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 சேலஞ்சில் இன்னைக்கு டே 23. இன்னைக்கு இங்க வந்துருக்க பார்த்தோம்னா பழனிசாமி ஐயாவோட மல்லி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த மல்லி தோட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஐயாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை நம்ம தரப்போறோம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுதுங்க? செடி வளரணும். சரிங்க, மருந்து வேணுங்களா? இந்த செடி வளர்றதுக்கும் பச்சை திரும்புறதுக்கும் உங்களுக்கு மருந்து வேணுங்களா? சரிங்க, இருக்கீங்க, கவலையப்பட வேணாம். இந்த செடி வளர்றதுக்கு என்ன இருக்குன்னா ஜி செட்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. இந்த ஜி செட் 1 லிட்டர் கீழே ஏக்கராக்கு 1 லிட்டர் கொடுத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து உங்களுக்கு வளர்ச்சி வரும். சீவீடு கலந்தனால உங்களுக்கு எப்படின்னா குளிர்ச்சி நல்லா தருங்க. சீவீடு கலந்துருக்கனால உங்களுக்கு குளிர்ச்சி தருங்கய்யா. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதுல மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு என்னன்னா டிமாக்ஸ் ஸ்ப்ரே என்னன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதை வந்து மேல டேங்க் 50 கிராம் போட்டு 10 லிட்டர் தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அருமையான முறையில உங்களுக்கு நல்ல இது வருங்கய்யா. சரிங்களா, உங்களுக்கு நான் வந்து ஃபீல்டு பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானுங்களா? சரிங்க, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வெயில் காலத்துல தென்னந்தோப்புலதான் மல்லி போட முடியுங்க. சரிங்கண்ணா, சரிங்கய்யா. இதுல பொழுது காட்டுல வெயிலுக்குள்ள போட்டோம்னா அவ்வளவுதான் வரும், முளைப்பு திறன் வராதுங்க. இதுல போட்டா பாடுவாசி இல்லாம நல்ல முறையில உங்களுக்கு வருதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரிங்க, ஃபார்மர் ஹாப்பிங்க, நம்மளுக்கு ஹாப்பிங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயத்தை சப்போர்ட் பண்றவங்களுக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயம் பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கணும்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் விவசாயம் சப்போர்ட் பண்றவங்களுக்காச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.